சுயமரியாதையோட மயிலு பிரசவத்துக்கு கொடுத்த பணத்தை முகத்தில் அடிச்ச மாதிரி திருப்பி கொடுத்தது அருமையான முடிவு அப்படின்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இந்த குழந்தையே உங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன என் குழந்தைக்காக கொடுத்த பணம்னு சொல்லி இப்போ வந்து பேசுறீங்க? இதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலு கொஞ்சம் கூட சட்டை பண்ணிக்காம நடந்து போக உடனே கையை பிடிச்சு இழுக்கிறாரு பின்னாடியே வந்து சரவணன். இதை பாரு, உன்னோட திமிர் பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்போவும் சொல்கிற அந்த பணம் என் குழந்தைக்காக கொடுத்தது, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், உன்னோட வீம்பும் வைராக்கியமும் அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. இதை பாருங்க, உங்களை விட என் குழந்தை மேலே எனக்கு நல்ல அக்கறை இருக்குது. அதை பத்திரமா தைரியமாக நல்லா உறுதியாக பெத்தெடுப்பேன். அதனால் அந்த கவலை, அதாவது என் குழந்தைய பற்றின கவலை உங்களுக்கு வேண்டாம் மிஸ்டர் சரவணன் அப்படின்னு சொல்லி மயிலு பேசிக்கிட்டே 2 வேகமாக போகிறாங்க. போகிற இடத்துல திடீர்னு வழி வருது. அப்படியே அடி வைத்த பிடிச்சிட்டே நடக்கிறாங்க. என்ன என்றைக்குமே இல்லாத மாதிரி இன்னைக்கு வழி இப்படி சுருக்கு சுருக்குன்னு இழுத்து பிடிக்குதே அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுக்கிட்டே மறுபடியும் 2 போக, அதே சமயம் இங்கே சரவணன் அப்படியே தலையில் கை வச்சு அப்படியே பைக் மேலே முழங்கையை ஊனி குமிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காரு டென்ஷனில். அங்கே போன மயில் அப்படியே சரிஞ்சு அப்படியே விழுகிறாங்க. அங்கே சுற்றியும் போகிறவங்க வரவங்க எல்லாம் ஐயோ இந்த பொண்ணு நிறமாசமாக இருக்குது, கீழே விழுந்துருச்சு, யாராவது வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூ கட்டிக்கிட்டு இருக்க கோவில் பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த அம்மா ஓடி வந்து கூப்பிட எல்லாருமே ஓடுறாங்க. அதே சரவணன் ஓடி போய் மயிலுக்கிட்ட இதுக்கு தான் இந்த திமிரு பேச்சு வேண்டான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, என்ன இருந்தாலும் மயிலு மேலே இன்னமும் கோபம் இருக்கிறவனா தான் நடந்துக்கிறாங்க சரவணன். அதே சமயம் அந்த குழந்தை என்னோடது, அது யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு வேண்டிய செலவு பிறக்கிறது முதல் கொண்டு எல்லாமே என்னோட செலவாக தான் இருக்கணும். அதனால் இவளா நாமளான்னு ஒரு கை பார்த்துடணும் அப்படின்னு என்னதான் மயில் மேலே இருக்கிற கோபம் குறையாம தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு மயிலை ஆம்புலன்ஸை வர சொல்லி கூட்டிக்கிட்டு போகிறாரு சரவணன். அதே சமயம் கூட 2 பெண்களும் போகிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சரவணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் இருக்கிற கோமதிக்கு ஃபோன் பண்ணி, அம்மா மயிலை பார்க்கறதுக்காக அவள் வேலைக்கு போகிற வழியாக நின்றுட்டு இருந்தம்மா, அவளை பார்த்தேன், அவள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவே திடீர்னு வழி வந்து கீழே விழுந்துட்டாம்மா. பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு 5-6 பொம்பளைங்க பார்த்துட்டு இது பிரசவ வழின்னு உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம்மா, நீ வந்துடுமா, எனக்கு என்னமோ பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோமதியோ, டேய் சரவணா பயப்படாதடா, இதோ உங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவரையும் வர சொல்லிட்டு இப்போவே நான் வந்துட்டேன்டா, ஒன்றும் பயந்துக்காத, மயிலையும் பயந்துக்கு போகிறா, பார்த்து பத்திரமா இருக்க சொல்லு, டே கூடவே இருடா, விட்டுறாதடா சரவணா அப்படின்னு கோமதியும் அங்கே படபடப்பாக பேசுகிறாங்க. அதே சமயம் கோமதியும் அவசரமாக பர்ஸை எடுத்துகிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வரவே ஃபோன் பண்ணி மீனாவுக்கும் ராஜிக்கும் சொல்லிட்டு பாண்டியன் கிட்டையும் முதலே சொல்லிட பாண்டியனும் முன்னாடியே வந்துடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. உள்ளே போகவே அங்கே உடனே டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ இது பிரசவ வழி தான், சீக்கிரம் லேபர் வார்டுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எல்லாருமா சேர்ந்து போகிறாங்க. உடனே இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் யாருங்க, கையெழுத்து போடுங்க அப்படின்னு கேட்க சரவணன் கையெழுத்து போடுறாரு. அதே சமயம் ஸ்ட்ரக்சரில் படுத்துக்கிட்டு இருக்க மயில் சொல்கிறாங்க, மேடம் அவர் இந்த குழந்தையோட அப்பா கிடையாது மேடம், அவர்கிட்ட கையெழுத்து வாங்காதீங்க, அவர் இறந்துட்டாரு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஷாக் ஆகிடுறாங்க பாண்டியன், கோமதி, சரவணன் எல்லாருமே. என்ன லூசு மாதிரி பேசாத மயில், இந்த நேரத்தில் இப்படியா பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் வந்து திட்டுறாங்க. உடனே அவங்க நர்ஸ் சொல்கிறாங்க, அப்போ இவங்க ஹஸ்பண்டுக்கு பதிலாக வேற யாராவது ஒருத்தங்க அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்ல, அம்மா நீ போடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆஹா நான் போட மாட்டேன் மயில், அப்புறம் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா உன் புருஷன் வீட்டுக்கு நானெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியமும் சொல்கிறாங்க. அம்மா இப்போ நீ போட போறியா இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட உடனே சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியமும் போய் போட்டுடுறாங்க. அதே சமயம் பாண்டியன், கோமதி, சரவணன் 3 பேருமே அத்தனை டாக்டர்ஸ் நர்ஸ் முன்னாடி மூக்கறுபட்டு நிற்கிறாங்க. டேய் சரவணா பாத்தியா, நீ கேட்ட சாதாரணமான வார்த்தைன்னு நினச்சி ஒரு வார்த்தை அந்த புள்ள மனசில் எவ்வளவு ஆழமாக எவ்வளவு ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீ புருஷனே இல்லைன்னு சொல்லி இந்த குழந்தையோட அப்பா செத்து போயிட்டாருன்னு சொல்லி அது பிரசவிக்கிறதுக்காக உள்ளே போயிருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு பல்ல வெறுகிறாரு பாண்டியன். உடனே சரவணனும், அப்பா அது வந்து நான் என்னமோ கோபத்தில் அப்படின்னு சொல்ல, டேய் கோபத்தில் எதை வேணாலும் பேசிடலாம்டா, ஆனால் வார்த்தையை விட்டால் திருப்பி வாங்க முடியாது, அதை உங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து சொல்லித்தானே வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. அதே சமயம் இங்கே மயிலோட அட்டண்டர்ஸ் யாருங்க, வாங்க அவங்களுக்கு
பையன், அதாவது பாய் பேபி பிறந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் கொண்டு வந்து வெளியில் காட்ட, உடனே பாக்கியமோ, அண்ணே நீங்கள் வாங்குங்கண்ணே, உங்கள் வீட்டுக்கு முதல்ல ஆம்பளை பையன் வாரிசாக வந்து பிறந்திருக்கான், எவ்வளவு சந்தோஷமான செய்தியை என் புள்ள மயில் உங்களுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா முருகா, எப்படியாவது இப்போவாவது இந்த குழந்தை ரூபத்தில் அந்த வீட்டுக்குள்ளே மயிலை கூட்டிகிட்டு போய் அவள் சந்தோஷமாக வாழ்ந்தா போதும் அப்படின்னு பாக்கியமும் சொல்கிறாங்க. அதே சமயம் உள்ளே போய் அங்கே சரி மயிலை பார்க்குறவங்க பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உள்ளே போய் எல்லாருமா பார்க்க இங்கே மயிலோட அட்டெண்டர் போய் இப்போ ஒரு 50,000 ரூபா இங்கே கேஷ் கவுண்டரில் கட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு 1 lakh 2 days கழித்து குழந்தைய ஐசியூவில் இருந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா 2 பேரும் டிஸ்சார்ஜ் பண்ணி போகும்போது கட்ட வேண்டியது இருக்குமா, இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் 50,000 மட்டும் கட்டினீங்கன்னா போதும், ஹாஸ்பிட்டலோட கேஷ் கவுண்டர் மெயின் என்ட்ரன்ஸில் இருக்குது தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்ல, உடனே பாக்கியம் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இதுக்கு தான் இப்படியெல்லாம் ஒன்று நடக்கும்னு சொல்லி தெரிஞ்சு தான் அப்போவே கையெழுத்து போடுறப்பே நாம் எஸ்கேப் ஆகிக்கணும், அதான் கொத்துக்கல்ல மாதிரி அவள் புருஷன் மாமனார் மாமியாருன்னு எல்லாரும் இருந்தாங்கல்ல, ஆனால் இந்த மயிலுக்கு இருக்கிற வீம்புக்கு வைராக்கியத்துக்கும் இப்போ நான் 50,000 ரூபா கட்டுறதுக்கு எங்கடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கிட்ட போய் பிரசவமாகி படுத்திருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம பேசுகிறாங்க கோபத்தில். காதுக்குள்ளே போய் பாக்கியம் இதை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட பாண்டியன் அப்படியே வெளியில் போய் தான் பாக்கெட்டில் வச்சுருந்த கட்டுக்கட்டாக இருக்கிற 500 ரூபாயை எடுத்துகிட்டு கேஷ் கவுண்டரில் போகிறாரு. அதே சமயம் என்னம்மா கட்டிட்டு வந்துட்டீங்களா பணத்தை, 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது நாங்கள் சொல்லி, அப்போ தானே நாங்கள் ஃபர்தராக குழந்தைக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே அம்மா நான் தான் அன்னைக்கே நான் உங்ககிட்ட கொடுத்தேன்லம்மா, நான் வேலை செய்கிற இடத்துல 1.5 லட்சம் ரூபா அந்த ஓனர் கொடுத்துருக்காங்க முன் பணமாக, அதை நான் அடுத்தது வேலை செஞ்சு கழிச்சுக்கு வேணும் சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல, அந்த பணத்தை எடுத்துகிட்டு தானம்மா வந்திருக்க, இந்நேரம் நீ கட்டியிருப்பேன்னு தானே நான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மயில் அது மயில் நான் அங்கே வீட்டில் வச்சுருந்தேன், உங்கள் அப்பா எடுத்துகிட்டு போய் ஏற்கனவே ஒரு பக்கம் அங்கே எங்கேன்னு சொல்லி கடன் வாங்கி வட்டியோடு சேர்த்து அது 1.25 லட்சத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு கட்டிட்டாருடி, அதுக்கப்புறம் பாக்கி இருந்த 25,000 ரூபாய்க்கு தான் இன்றைக்கி தான் மளிகை ஜாமான் அது இதுன்னு சொல்லி வேணும்னு சொல்லி நான் வாங்கி வச்சுருந்த கடனுக்கும் கட்டிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிகிறாங்க. அதே சமயம் சாரி மேடம், உங்களுக்கு கட்டியாச்சு பணம், அது தெரியாமல் நான் உங்ககிட்ட ஹார்ஷாக பேசிட்டேன் அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க. உடனே என்னது பணம் கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறாங்க. அங்கே தங்க மயிலவும் படுத்துட்டு, உடனே கோமதி இதை பாருமா மயில், நீ இப்போ இருக்க வேண்டியது சந்தோஷமான மனநிலைமையில், அப்போ தான் குழந்தையையும் நீ நல்லா பால் கொடுத்து வளர்த்த முடியும், தேவையில்லாமல் நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்ல, பாக்கியமோ ஆமாம் மயில் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, சி நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அங்கே ஒரு நல்ல பேரை வாங்கி ஒரு முன் பணமாக பாதி பணமும் இத்தனை நாளாக நான் சம்பாதிச்ச பணத்தில் விட்டு வச்சிருந்த தொகையையும் சேர்த்து அவங்க கொடுத்து 1.5 லட்சம் ரூபா பிரசவத்துக்காக வச்சிருந்த பணத்தை தூக்கி அசால்ட்டாக புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் செலவு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களே, ச்சே உங்களை போய் நான் இனி எந்த விதத்துலையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் பாண்டியன் இதை பாருமா, எங்கள் வீட்டு வாரிசுக்கு நாங்கள் சந்தோஷமாக செலவு செஞ்சுட்டு போகிறோம், இதுக்கு எதுக்காக நீ பண்ணுறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இதை பாருங்க இப்போ நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த பணத்தை கூடிய சீக்கிரமே நான் திருப்பி கொடுத்துடுவேன், அந்த பணத்தை காரணம் காட்டி இந்த குழந்தை உங்களோடது, உங்கள் கூட தான் வளரணும், உங்கள் வீட்டில் தான் இருக்கணும்னு எனக்கும் இந்த குழந்தைக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி உங்கள் மகன் அத்துவிட நினச்சாருன்னா நிச்சயமாக அதை ஒருபோதும் ஒத்துக்க மாட்டான் மயில். என் குழந்தை பிறந்ததே சுயமரியாதையோடையும் தைரியத்தோடையும் பிறந்ததாக இருக்கட்டும், என்னோட பணத்தில் நான் சுயமாக சம்பாதிச்ச பணத்தில் பிறந்ததாக இருக்கட்டும், அதனால் இப்போவே வெளியில் 1 மாதத்துக்குள்ளே உங்கள் கடனை திருப்பி கொடுத்துட்றேன்னு சுயமரியாதையோடு பேசுகிறாங்க மயில்.